வாசிகி கால சர்ப்பதோஷம்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கணும், 9ஆம் இடத்துல கேது இருக்கணும். ரைட். இப்போ வாசிகி கால சர்ப்பதோஷத்துக்கு 9ஆம் இடத்துக்கு கேது இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போமே. 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானம்னா தந்தை வழி, தந்தையை குறிக்கக்கூடியதும் அதுதான், நம்மளுடைய தான தர்மங்களை குறிக்கக்கூடியது அதுதான், உயர்கல்வியை குறிக்கக்கூடியது, வெளிநாட்டு பயணங்களையும் குறிக்கக்கூடியது. இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல கேது போய் உட்காந்துருச்சுன்னா சாதாரணமாக உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்னு சொல்லுவாங்கள்ல, இது 3த்துக்கும் கடுமையாக போராட வேண்டிய மனநிலையை உண்டு பண்ணிவிடும். அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல பொதுவாக கேது இருக்கக்கூடாது, ராகுவும் இருக்கக்கூடாது தான். இப்போ நம்ம வாசிகி காலத்தை மட்டும் பார்த்துட்ருக்கனால 3ஆம் இடத்து ராகுவையும் அடுத்தது 9ஆம் இடத்து கேதுவையும் பார்க்குறோம். 9ஆம் இடத்தில் ராகு கேது இருந்தாலே பொதுவாகவே அவர்களுக்கு பார்த்திங்கன்னா சாதாரண உழைப்பு மேலே அதெல்லாம் பெரிய நம்பிக்கை இருக்காது. ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு அது ஒரு நோய்வாய்ப்பட்டாலோ, ஒரு கடன் ஏற்பட்டாலோ, இல்லை ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டாலோ நமக்கு யாரோ ஒருத்தன் மந்திரம் பண்ணிட்டான் அப்படி தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர இது சாதாரண விஷயங்கள் கூட அவங்களால மீண்டு வர முடியாது.